வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய சிறப்பு கேள்வி கணவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். என்ன சிறப்பு? வழக்கமா நாம ஒரு அரசியல்வாதிகளை பார்த்திருப்போம், இல்லாட்டி அதிகாரிகளை பார்த்திருப்போம். இந்த முறை நான் ஒரு வித்தியாசமான முகத்தை நான் பார்க்கிறோம். இந்த முகம் நீங்கள் அடிக்கடி தொலைக்காட்சியில் பார்த்தது. தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய வழக்கம் இருக்கிற அனைவருக்குமே இந்த முகம், இந்த பெயர் மிகவும் பரிச்சயமானது. ஆம், லட்சுமி ராமகிருஷ்ணன் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு முகம்தான். இவர்கள் நடத்தக்கூடிய தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சியில பல குடும்பங்களை பற்றிய பிரச்சனை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல், அதற்கான தீர்வு, அதற்கான மாற்று வாய்ப்புகள் இதெல்லாம் பற்றி அலசுறாங்க. இது ரொம்ப நாளா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கிட்டத்தட்ட எல்லா டிவிலையுமே ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷோவா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஷோ இல்லைன்னா அது டிவியே இல்லைங்கிற மாதிரி கிட்டத்தட்ட எல்லா டிவிலுமே ஆயிடுச்சு. பட் இப்ப சமீபத்தில் மூத்த பழம்பெரும் நடிகை ஸ்ரீபிரியா அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் நடத்தலாமா, இதெல்லாம் ஒரு கட்ட பஞ்சாயத்தா சட்ட பஞ்சாயத்தா, இதுல நீதிமன்றங்கள் இருக்கும்போது இவர்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்துங்கிற மாதிரி தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. அதுக்கு உடனடியாக பதில் கருத்துக்களும் கூட வள வந்தது. இந்த கேள்வி ரொம்ப அடிப்படையில் நியாயமா பல சமயங்களில் விவாதிக்கப்பட்ட விஷயம் தான். இது போன்ற விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில பொது வெளியில கொண்டு வந்து விவாதிப்பது நல்லதுதானா? அது அந்த குடும்பத்தை அவமானப்படுத்துவது போல அல்லவா, அல்லது அந்த குடும்பத்துக்கு ஒரு தீர்வு தருவதற்கான ஒரு முயற்சியா? இதை பற்றி தான், இது உட்பட இன்னும் பல்வேறு விஷயங்கள் கூட இருக்கின்றன. இதை பற்றி தான் நாம் பேச இருக்கிறோம் இன்றைய கேள்வி கணவல் நிகழ்ச்சி. நம்முடைய சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடியவர் லட்சுமி ராமகிருஷ்ணன். வாருங்கள், அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். என்னைக்காவது ஒரு நாள் இது போல ஒரு குடும்ப பிரச்சனையில நாம நம்முடைய வரம்பை மீறி மூக்க நுழைக்கிறோமே, இது நியாயமா அப்படின்னு உங்களுடைய மனசாட்சிக்கு என்னைக்கா தோணிருக்கா? நான் இந்த கேள்விய மறுபடியும் என்கிட்டயே கேட்டுவேன். பிகாஸ் நான் என்ன பண்ணாலும் எனக்கு அது ஜஸ்டிஃபைடா இருக்கணும், அப்பதான் நான் பண்ணுவேன், இல்ல நான் பண்ண மாட்டேன். சோ அதனால நான் கரெக்டான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன்னா நானே என்ன கேள்வி கேட்டுப்பேன். அது கன்வின்ஸ் ஆனதுனால தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னன்னா, நீங்க சொல்றீங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், இந்த குடும்பத்துக்கு ஒரு தீர்வுக்காக நம்ம செய்யறோமா, இல்ல அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கான்னு நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க. நீங்க அவமானப்படுத்துற மாதிரி இருக்கான்னு கேட்கல, ஆனா இது அவமானப்படுத்துற விஷயம் இல்லன்னு கேக்குறேன். விஷயம் இல்ல, நீங்க இன்சல்ட் பண்ணல. ஆனா உன் புருஷன் யாரோட ஓடி போனா, உன் பொண்டாட்டி யாரு கூட இருக்குதா, இத பொது வழியில ஊர் உலகம் அறிய பேசுறது அந்த குடும்பத்துக்கான தீர்வுக்கான முயற்சியா? இல்ல, ஆக்சுவலி நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னு, அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸே ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் மட்டும் கிடையாது நான் சொல்றேன். இது சோஷியல் ஈவல்ஸ். ஒரு கள்ளக்காதலா இருக்கட்டும், இல்ல ஆல்கஹாலிசமா இருக்கட்டும், அடிக்ஷன் இருக்கட்டும், சைல்டு அபியூஸா இருக்கட்டும், இல்ல காதல் தோல்வியால வர அந்த கோவம், அந்த கோவத்தால வர வயலன்ஸ், இதை எல்லாமே நம்ம சமுதாயத்தையே அஃபெக்ட் பண்ணுறது விஷயங்கள் தான், ஈவல்ஸ் தான். சோ இத நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னு ஒதுக்கி வச்சோம்னா அதோட விளைவு தான் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல பட்ட பகல்ல ஒரு பெண் கொல்லப்பட்டா. அதுக்கப்புறம் தொடர்பா நடந்தது. சோ ஒவ்வொரு ஃபேமிலியும் நீங்க எத்தனை வருஷமா நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க? 4 வருஷமா. இந்த மாதிரி நீங்க 4 வருஷமா நீங்க நடத்திட்டு இருக்கீங்க, மத்தவங்க எல்லாம் இன்னும் புதுசா நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் ஈவில், சமூக அவலங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து விவாதிப்பது உண்மையானால், அதை தீர்வு காண்பதன் நோக்கம் உண்மையானால், இந்த கொலை நடந்திருக்க கூடாது. நீங்க சொன்ன நுங்கம்பாக்கம் பிளாட்ஃபார்ம் கொலை இல்ல, நான் சொல்றது பரவலா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஷோக்கு போச்சுன்னா நமக்கு அவமானம், நம்மளோட இமேஜ் பாதிக்கும் நினைக்கிறாங்க. சோ நிறைய விஷயங்களை அவங்களுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் அதை பத்தி பயப்படுறது இல்ல. நமக்கு நடந்த அநியாயத்தை நம்ம வெளிப்படையா சொல்லணும், நமக்கு நடந்த விஷயங்கள் மத்தவங்களுக்கு இருக்கக்கூடாது, இல்ல நான் செஞ்ச தப்பு மத்தவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் உள்ள வராங்க. உள்ள எங்கள்கிட்ட பேசுறதுவங்க ரொம்ப குறைவான ஆளுங்க தான். இன்னும் நிறைய பேர், எல்லாருமே ஏழைகள், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க, ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழே இருக்கிறவங்க, யார் ஏமாத்தினாலும் ஏமாந்துறவங்க, உங்களை டிவில வாங்கன்னு சொல்லி சொன்னா ரொம்ப அதிர்ச்சியோட வியப்பட வரக்கூடியவங்க, அடுத்தவங்களோட இன்ஃபுளுன்ஸ் நம்மளை பத்தி இதோட விளைவு என்னன்னு தெரியாதவங்க, அவங்கள நீங்க வாங்க டிவில வாங்க, லட்சுமி ராமகிருஷ்ணன் உங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு சர்வரோக நிவாரணி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போனா. ஒரு நிமிஷம், இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா வாங்க டிவிக்கு வாங்கன்னு, நீங்க ஒரு நாளைக்கு அங்க பாருங்களேன் என்ன நடக்கிறதுன்னு. நீங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க அங்க பாத்துருக்கணும். ஒரு நாளைக்கு அங்க மினிமம் ஒரு 10-12 ஃபேமிலிஸ் வருவாங்க. அம்மா நீங்க வீட்டுக்கு போங்கம்மா, நாங்க கூப்பிடுறோமா சொல்லணும். நாங்க போய் அழைக்கிறதே கிடையாது, அவங்களா விருப்பப்பட்டு வராங்க. ஏன்னா இது போன்ற நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் தானே முன் வரக்கூடியவர்கள். ஏன் நடுத்தர குடும்பங்களோ, மேல் நடுத்தர குடும்பங்களோ, பணக்கார குடும்பங்களோ ஏன் வருது? அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாதா? அவங்க எல்லாம் சோசியல் ஈவில், அவங்களுக்கு எல்லாம் மாட்டலையா? என்னையும் உங்களையுமே எடுத்துப்போமே. இப்ப என்ன எடுத்துங்களேன், நான் பல விஷயங்கள், எனக்கு ஒளிவு மறைவே கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் எனக்கு நடந்ததுன்னா, அநியாயம் நடந்ததுன்னா நான் ட்விட்டர் யூஸ் பண்ணுவேன், நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். இட்ஸ் a ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னா நான் ட்விட்டர்ல டைப் பண்ணுவேன், மத்தவங்களோட ஷேர் பண்ணுவேன். அதையே ஏன் நீங்க பர்சனல் விஷயம் எல்லாம் போடுறீங்க? நரேந்திர மோடி என்ன செய்யறாருன்னு நீங்க ட்வீட் பண்ணுவீங்க, ராகுல் காந்தி செய்யறது சரியான ட்வீட் பண்ணுவீங்க. நான் என்ன செய்வேன்னு நான் ட்வீட் பண்ணுவேன். நீங்க உங்களோட திரையுலகத்துல நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி ட்வீட் பண்ணுவீங்க. என்னோட பர்சனல் விஷயம் நான் ட்வீட் பண்ணுவேன். Could you recall few? இப்ப ரீசெண்டா என்னோட ஃபேமிலி ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி.
நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. சோ நான் சினிமாக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்மா இருக்கு. சினிமாக்குள்ள போயிட்டான்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா வாட்ஸ்அப் குரூப்ல அந்த ஃபேமிலி குரூப்ல நான் இல்ல. அது எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அத நான் டைப் பண்ணேன். அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை சேர்க்கலன்னு பிகாஸ் இட்ஸ் ஒரு வருத்தம். பாருங்க, உங்களுடைய அதிகபட்சமான பிரச்சனை என்னவா இருக்கு பாத்தீங்களா? ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை சேர்க்கல. இல்ல, அதிகபட்சமான பிரச்சனை அல்ல. இதுக்கு மேல இருக்கிற பிரச்சனையும் நான் பண்ணிருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் பண்ணிருக்கேன். கீழே யாரு பொண்டாட்டி யாரோட ஓடி போனா, யாரு புருஷன் யார வச்சிருக்காங்கிறதும் என்னை வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்தாங்களோ இல்லையாங்கிற ஒரே தளம் சொன்னா. இல்ல, ஒரு அது அப்படியே சொல்றேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் பாண்டே. குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி தகராறுல 100 விஷயங்கள் நடக்கும். ஒரு புருஷன் கோவமா இருந்தா நம்ம ஊர்ல எவங்களுடைய ஊர் சுத்திட்டு வந்தவன்னு கூட திட்டுவான். இது வந்து நம்ம 100 குடும்பங்கள்ல 100 முறை கேட்டிருக்கிறோம். அப்படியே டக்குன்னு கூட்டு வந்து பிடிச்சு வச்சு வாங்க. நீங்க ஃபுல்லா ஒரு எபிசோட் பாத்திருக்கீங்களா பாண்டே? எஸ், நிறைய. உங்களோட மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வருடம் பாத்திருக்கேன். இது ஆரம்ப காலத்துல நான் பாத்திருக்கேன். சரி, அப்ப ஆரம்ப காலத்துல பத்தி எனக்கு தெரியாது. ஓவர் a period of 1000 நான் வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் நடத்துற ஷோ பத்தி பேசல, பொதுவா இந்த ஷோ பத்தி தான் பேசுறேன். நான் மத்தவங்கள நடக்கிறத பத்தி சொல்ல முடியாது, நான் என்ன பத்தி என்ன சொல்ல முடியும். ஒரு ஓவர் a period of 800 episodes நானும் இவால்வ் ஆயிருக்கேன், ஷோ இவால்வ் ஆயிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறாங்க, வாங்க வந்து ரேட்டிங் ஏறினது பத்தியா? இல்ல, குவாலிட்டி ஆஃப் தி ப்ரோகிராம். நீங்க திரும்பி டிவி பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து அந்த குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஐயோ சார், குவாலிட்டி ஆஃப் தி ப்ரோகிராம் சொல்றது வந்து நான் டிவி பத்தி மட்டும் இல்ல, அதோட இன்டென்ஷன் ஆஃப் தி ப்ரோகிராம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் அந்த குடும்பத்தை பத்தி. ஓகே, சோ நீங்க சொல்றீங்க இல்லையா, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, வாங்க வாங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் உங்களுக்கு எல்லாம் தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லி யாரும் கூட்டிட்டு வருது கிடையாது. அதுவே ராங் இம்ப்ரெஷன். என்ன ஆகும்னா சண்டை போட்டு சரி, நான் உங்க வழிக்கு வரேன். நீங்க சொல்றத ஃபேக்ட்னு வச்சுக்கிறேன். அவங்க எல்லாரும் வாலண்டியராவே வர்றாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. இத பேசுறதுக்கு தான் குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கு. வழக்கமான நீதிமன்றங்களுக்கு சொத்து தகராறுல இருந்து குடும்ப தகராறுல இருந்து இல்லீகல் அஃபேர்ல இருந்து அத்தனை விஷயங்கள் பேசுறதுக்கு நம்ம ஊர்ல சட்டம்னு ஒண்ணு இருக்கு, நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு, இருதரப்பு வழக்கறிஞர்கள் இருக்காங்க. இத்தனை பேரை விட்டுட்டு நானே குற்றம் சாட்டுவேன், நானே தீர்ப்பு சொல்லுவேன், சில சமயம் திட்டுவேன், அடிப்பேன், எமோஷன்லாம் வேற காட்டுவேன். சரி, ஓகே மிஸ்டர் பாண்டே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்ற மாதிரி நான் தீர்ப்பும் சொல்றது இல்ல, திட்டறதும் இல்ல, அடிக்கிறதும் இல்ல, கவுன்சிலிங்கும் பண்ணறது இல்ல. உட்கார்ந்து கதை மட்டும் கேட்கலாம். நம்ம என்ன பண்றோம்? வழிகாட்டி, அவ்வளவுதான். உங்க வீட்டுல ஒரு அத்தை இருப்பாங்க, ஒரு பாட்டி இருப்பாங்க, ஒரு பெரிய குடும்பத்துல ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலில ஒரு பெரியவங்க இருப்பாங்க. எங்க அத்தை வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு கவுன்சிலிங் பண்ண மாட்டாங்க. சரி மிஸ்டர் பாண்டே, எங்க அத்தை வந்து ரோலிங் சொல்லிட்டு கவுன்சிலிங் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஐ வில் டெல் யூ. அதுக்கு ஒரு விளக்கம் நான் சொல்றேன். இப்ப லட்சுமி ராமகிருஷ்ணன், நான் சேனலை பத்தி சொல்லல, நான் சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட முறையில இருக்கிற கருத்து. நான் ஏன் இந்த ஷோ பண்றேங்கிறதுக்கு தான் நான் மறுபடியும் சொல்றேனே தவிர சேனலே இந்த ஷோ பண்ணதுக்குன்னு நான் சொல்லல. நான் என்னோட சைட் ஆஃப் த ஸ்டோரி தான் சொல்றேன். நான் கதவை சாத்திட்டு ஒரு ரூம்குள்ள உட்காந்து இந்த ஷோ பண்ண வச்சுங்க, கவுன்சிலிங் பண்ண வச்சுங்க, இல்ல வழிகாட்டுறதுக்கு நான் உட்காந்து வச்சுங்க. லட்சுமி ராமகிருஷ்ணன் இப்படி ஒரு விஷயம் பண்றாங்கன்னு நிறைய பேருக்கு தெரிய போறது இல்ல, பிகாஸ் அதுக்கு ரீச் இருக்காது. நேத்து 13 வயசுல கட்டாய கல்யாணம் தாய்மாமனுக்கு பண்ணி வச்சு ஒரு பொண்ணு எங்கள்கிட்ட வந்தா. ஓகே, அவளுக்கு வந்து 13 வயசுல கட்டாயமா கல்யாணம் பண்ணிட்டாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் அவ வந்து இன்னொருத்தர் மேல அவளுக்கு ஆசை வருது. அவ சொல்றா, என்னோட தாய் மாமா வந்து என்னை விட 22 வயசுல பெரியவர். நான் அவர் கூட இப்ப அவங்களுக்கு ஒரு 37 வயசு இருக்கும். 10 வருஷம் ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு 11வது வருஷம் அவளுக்கு ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வருது. அதோடவே 7 வருஷம் வாழ்ந்திருக்கா. அதுல ஒரு குழந்தை பிறந்து ஊரெல்லாம் சேர்ந்து அடிச்சு, குடும்பம் வந்து அடிச்சு அவளை கிராமத்துல இருந்து துரத்தி விட்டு அவ வந்து அந்த குழந்தையோட ஏதோ ஒரு மகளிர் குழுவுல போய் நின்னு இருக்கா. நான் கேட்டேன் அந்த பொண்ணுட்ட, நீ ஏமா கோர்ட்டுக்கு போல, நீ ஏன் ஒரு வக்கீல போய் பார்க்கல? இல்ல மேடம், எனக்கு எங்க போனேன்னு தெரியல. அப்ப சொன்னேன், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதானே? இல்ல மேடம், எனக்கு பயமா இருந்தது மேடம், போறதுக்கு எனக்கு தெரியல மேடம். அப்ப எப்படி இங்க வந்த? நான் அந்த மகளிர் குழுல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது, அங்க நம்பர்ஸ் இருந்தது. அவங்க சொன்னாங்க, நீ மேம்கிட்ட போ, அங்க போனியானா வழி காட்டுவாங்க, நீ எங்க போனா இல்ல அங்க ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. நாங்க யாருமே கூப்பிடுறது இல்லன்னு கீழ எதுக்கா நம்பர் போடுறீங்க? எங்களை யாரும் கூப்பிடாதீங்கன்னு சொல்றீங்க. இல்ல, இந்த நம்பருக்கு யாரும் தேவைப்பட்டதுன்னா நீங்க கூப்பிடுறதுக்கு இந்த நம்பர்னு. ஒரு நாளைக்கு 50 பேர் வர்றாங்க, மாசத்துக்கு 500 பேர் வராங்க அப்படின்னு சொன்னா கீழ நம்பர் போட்டு கால் ஃபார் பண்றது நீங்க. பட் யூ சேட் நாங்க வந்து யாருமே கூப்பிடுறது இல்லீங்க. நீங்க நம்பர் எதுக்காக கொடுக்குறீங்க? கால் பண்றதுக்கு தானே கொடுக்குறீங்க. பாண்டே, ரெண்டு விஷயம் இருக்குல்ல. நீங்க என்ன நம்பர் கச்சத்தீவு பிரச்சனை பற்றி விவாதிக்கிறதுக்கு இங்க வாங்க. உங்களுக்கு ஏதாவது புதிய 500 ரூபாய் தாள் செல்லு வேணுமா வேண்டாமான்னு விவாதிக்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களா? உன் குடும்பத்துல என்ன பிரச்சனை இங்க விவாதிக்க வாங்க. இல்ல, கிடையாது. வேற நம்பர் கொடுங்க. எதுக்காக நம்பர் கொடுக்குறீங்க? இப்ப சப்போஸ் அந்த இந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், எதுக்காக நம்பர் கொடுக்குறீங்க?
யாருக்காவது தேவைப்பட்டா எங்களை கூப்பிடுறதுக்கு நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க, நாங்க யாரையும் கூப்பிடுறதுல எங்களை தேடி வர்றாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. நம்பர் கொடுக்கறது we are ready to help. If you want any help you can always call us. ஒரு நிதியுதவி வேணும், ஒரு குடும்பத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கு வந்து பொருளாதார தேவையை நிவர்த்தி பண்ணும், ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து நம்பர் கொடுக்கறதுல அது ஒரு மகத்தான தன்மையை காட்டுது, நான் மறக்கல. ஆனா நீங்க பண்றது என்ன, இவருக்கு ஏற்கனவே ஒரு புருஷன் இருந்தாரு, அவருக்கு 13 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொருத்தரோட போனாரு, அவங்களோட குழந்தை யாரோடதும் தெரியல. இல்ல நோ, you're understanding me very wrong. அந்த 13 வயசுல கல்யாணம் பண்ணறதே பெரிய பாவம். இன்னும் மைனர்ஸ்க்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால வர விளைவுகள் வந்து ரொம்ப கடினமானது. and we don't support. நீ வந்து செஞ்சது சரின்னு நாங்க சொல்றது இல்ல. ஆனா அந்த பொண்ணை அடிக்கிறது, அவளை உதைக்கிறது, அவளை கெரசின் ஊத்தி கொளுத்துவேன்னு சொல்றது தப்பு. இத பேசுறதுக்காக நீதிமன்றம் இருக்கு. ரெண்டுல எது சரின்னு பாத்துட்டு சொல்றதுக்காக நீதிமன்றம் இருக்கு. இவங்க எமோஷனலா சொல்லி நான் கை குழந்தையோட எங்கெங்க போவேன்னு சொல்லி ஒரு குழந்தை ஒரு தாய் அழுதா பாக்குற எல்லாருக்கும் ஐயோ பாவம் இந்த புள்ள பாவம் 4 பேரோட இருந்துச்சு, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இப்படி கண்ணீரோட விடுதுன்னு சொல்லிட்டு அந்த வந்து ஒரு எமோஷனா ரெடி பண்ற தேவைப்படும். பட் என்ன பலன் கிடைக்கும் அதுல? ஒரு நிமிஷம், என்ன பண்ணுவோம்னா இந்த பொண்ணு வரால அவள்கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட கான்டாக்ட் பண்ணுவோம், கான்டாக்ட் பண்ணி என்ன தம்பி என்ன நடந்தது என்ன ஆச்சு கேட்போம், அவரோட தரப்பு சொல்லுவாரு. Here you behave like an investigating officer. No, we behave like ஒரு புலனாய்வு அதிகாரி மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. No, sorry, we are not an investigation officer, we are not a counselor, we are not a I'm not an advocate. Okay, but what I do, நீங்க வந்து அட்வொகேட் போங்க. நம்மளோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அட்வொகேட்ஸ், அவங்க சொல்லுவாங்க உங்க யாருக்காவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நாங்க ஹெல்ப் பண்றோம் சொல்லுவாங்க, நாங்க அங்க சொல்லி அனுப்புவோம். இல்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி இல்லாம அதே சட்டப்பூர்வ உதவி பண்ணா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சில நேரம் வந்து ரெடியா இருக்கும். அப்படியா? இப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்யறாங்க. ஒரு நிமிஷம் மிஸ்டர் பாண்டே, நான் வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இதை செஞ்சேன்னா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து செய்ய சொல்லுங்க. வேற எங்க செய்ய சொல்றீங்க? அதாவது நான் சொன்னேன், இப்ப எல்லாமே கவுன்சிலிங் வந்து நாடு முழுக்க நடக்குது. நீங்க மட்டுமல்ல, நாடு முழுக்க பண்றாங்க. ஒவ்வொரு சைக்கியாட்ரிஸ்ட் பண்றாங்க, லாயர்ஸ் பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்க. குடும்ப நீதிமன்றத்துல இதுக்கான வாய்ப்புகள் வச்சிருக்காங்க, எல்லாருமே பண்றாங்க. அங்க வந்து திரைக்கு வராமல் பொது வெளிக்கு வராமல் அங்க விவாதிக்கப்படுது, பேசப்படுது. நீங்களும் அதே செய்றீங்க. கடைசியில அட்வொகேட்ஸ் கூட்டு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா கேக்குறீங்க. வெல் அண்ட் குட். அந்த இடையில ஒண்ணு வருது பாத்தீங்களா, அந்த இடையில ஒண்ணு வரதுல போட்டு ஊர்லாம் காட்டி என்ன காரியம் இப்படி பண்ணிருக்க, என்னம்மா இப்படி பண்றீங்களேமா, அந்த எமோஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த எமோஷன்ஸ் உள்ள ஆட் பண்றீங்க பாத்தீங்களா, அப்பதான் அடுத்தவங்க குடும்பத்துல நாம சடுகுடு விளையாடுறோமோ. என்ன பேச விடணும் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னன்னா நீங்க சொல்றீங்களா இடையில ஒண்ணு வருது பாத்தீங்களா, அந்த இடையில வர்றதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல். மீடியா has the power to reach, media has the power to influence if used in the proper manner. மீடியாக்கு இருக்கிறது பவரும் மீடியாக்கு இருக்கிறது ரீச்சும் வேற எதுக்குமே கிடையாது. அந்த இடையில ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அந்த இடையில இருக்கிறது விஷயம் நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். Don't you ever feel that you are misusing the media reach? Absolutely not. I 100% feel that I know my responsibility. என்ன அங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க, எனக்கு டிவி ஷோன்னு தெரியும், நான் ஆங்கர்னு தெரியும், ஆனா அங்க ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஒரு பொண்ணு வந்து 16 வயசுல எங்கிட்ட வந்து உட்கார்றா, அவ வந்து பக்கத்து வீட்டு பையனை லவ் பண்ணி ஓடி வந்திருக்கான்னா நான் அவள்கிட்ட சொல்லலாம். ஒரு 3 பெண் குழந்தைகளுக்கு தாயா நான் சொல்லுவேன், என்னம்மா இப்படி பண்றியம்மா, 16 வயசு உனக்கு, காதல் கல்யாணத்தை குழந்தை பெத்துக்கிறத தவிர வேற பல விஷயங்கள் இருக்கு நீ சாதிக்க வேண்டியது. நான் சொல்ல முடியும் அந்த பொண்ணுட்ட சொல்லும் போது, உங்களுக்கு இந்த சமுதாயத்தை பத்தி நல்லா தெரியும். அந்த பொண்ணுட்ட சொல்லும் போது, அந்த பொண்ணுட்ட சொல்வீங்க, அது மூலமா 1000 பேர் கேட்பான். 1000 பேர், அந்த 1000 பேர்ல அவன் மனசுல என்னமா ஓடும், இந்த புள்ள 16 வயசுலயே ஓடி வந்திருக்கு, எந்த ஊருன்னு பாப்போம், நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். இல்லங்க, அது நீங்க பார்வையாளர் மனசுல இருக்கு. சொல்ல கேளுங்க, அதுதான் சொல்றேன். இங்க அடிச்சு சொல்லவே முடியாது, நடக்கக்கூடிய குற்றங்களை அடிச்சு சொல்லவே முடியாது மிஸ்டர் பாண்டே. பிகாஸ் இந்த 1000 பேர்ல ஒரு பொண்ணு என்ன கூப்பிட்டு சொன்னா, என்ன சொன்னா தெரியுமா, நான் என்னோட லவ்வர்ட்ட கூப்பிட்டு சொன்னேன் மேடம் 4 வருஷம் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது போதும். Facebook, வாட்ஸ்அப், இந்த மாதிரி சோசியல் மீடியா எல்லாமே வந்து மிஸ்யூஸ் ஆகுதா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இது ஒரு அற்புதமான ஒரு டெக்னாலஜி. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற டெக்னாலஜி, பல விஷயங்களை ரொம்ப விரைவா கொண்டு வர டெக்னாலஜி. ஆனா அது சிலரால மிஸ்யூஸ் பண்ணப்படுது. அப்ப அதனுடைய விபரீதத்தை நம்ம வந்து பாக்குறோம். அத மாதிரி நீங்க காட்டக்கூடிய விஷயம் நல்ல விஷயமா இருக்கலாம், நல்ல நோக்கமா இருக்கலாம். ஆனா ரிசீவ் பண்ணக்கூடிய எண்ட்ல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பார்க்கும்போது ஆஹா இந்த பொண்ணுட்ட இந்த அம்மா எவ்வளவு பொறுப்புணர்வா பேசுறாங்கன்னு யோசிக்க மாட்டான்.
ஒரு 2 மணி நேரம் படத்துல மாறி மாறி 7 பாலியல் வன்புணர்ச்சியை காட்டிட்டு கடைசி சீன்ல வந்து கண்ணாடியை கழட்டிட்டு வில்லன் வந்து திருந்துவார் பாத்தீங்களா? அதனால நீங்க என்ன சொல்லுவீங்க? கடைசியில வில்லன் திருந்துனா ஜெயிலுக்கு போறாங்க நீங்க சொல்லுவீங்க. ஆனா இங்க என்னன்னா கிடையாது. நீங்க கடைசி வரை இதோட அர்த்தம் நீங்க என்னோட ஷோ பாக்குறது இல்லன்னு அர்த்தம். நீங்க பார்த்தது இல்லன்னு அர்த்தம். நான் வந்து ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்து அழுதா வச்சுங்களேன், டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகட்டும் அழுட்டும்னு விட 2 மாட்டேன். பேர் சண்டை போட்டு இல்ல, நீ பண்ண கொலையெல்லாம் எடுத்து சொல்லட்டுமான்னு போட்டு போலீஸ்ல எஃப்ஐஆர் ஆன கேஸ் வரைக்கும் நான் பாத்திருக்கேன் உங்களுடைய ஷோ. இல்லங்க, சாரி மிஸ்டர் பாண்டே, நான் வந்து உட்கார்ந்ததுன்னா அழ ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் திங் ஐ சேஸ் முதல்ல அழாத நிறுத்து. நீ அழுததுனால அவ கதர்னதுனால எல்லாரும் பார்த்துட்டு உட்கார போறாங்கன்னு சொல்றது இல்ல. இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி கிளியர்ங்க. ஐ அக்செப்ட் இட். நான் வந்து உங்க நோக்கத்தை நான் சந்தேகப்படவே இல்ல. நீங்கள் எதிர்பார்க்கிற பலன் அதுல கிடைக்குமா? ஆனா விபரீதமா போலையா நான் கேக்குறேன். I can give you 100 addresses. நீங்க கேக்குறீங்கல்ல, என்னோட டிரைவர் ஒரு நாளைக்கு வரல, நான் கால் டாக்ஸில போறேன், அங்க போய் இறங்கிட்டு காசு கொடுத்து அவர் வாங்கல. என்ன சொன்னார்னா, 6 மாசமா நான் தண்ணி அடி பழக்கத்தை விட்டுட்டேன் மேடம். நான் உங்களோட ஒரு ஷோ பார்த்தேன், அங்க ஒரு சின்ன பொண்ணு வந்து சொன்னா எங்க அப்பா வந்து குடிகாரன், ரொம்ப கஷ்டப்படுறேன் மேம் சொல்லி சொன்னா அழுதா. அப்ப நான் நினைச்சேன் என் பொண்ணு நாளைக்கு எப்படிதானே ஃபீல் பண்ணுவான்னு. நான் குடிப்பழக்கத்தை விட்டுட்டேன் மேம், நான் உங்கள்ட்ட காசு வாங்க மாட்டேன்னு. நான் காசை வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீட்ல போட்டுட்டு வந்தேன். யூனிசெஃப் உடைய சட்டத்தின்படியும் யூஎன் லா படியும் சினிமாவுக்கான விதிக்கப்பட்ட விதிகள் படியும் 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சில்ட்ரன், குழந்தைகள். அவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களை திரையில் காட்டுவது குற்றம். காட்டுறது இல்ல. 18 வயசுக்கு கீழே இருக்கிறது வந்து நாங்க காட்டுறது இல்ல. நீங்க தான் சொன்னீங்க என் குழந்தை. எனக்கு 18 வயசு குழந்தைங்க, 22 வயசு குழந்தை, திருமணம் ஆகிறது வயசு 26 வயசு. அதான் நான் இப்ப சொல்லுவேன். இல்ல நீங்க சொன்னீங்க ஒரு சின்ன புள்ள வந்து சின்ன புள்ளன்னு 18 வயசு சொன்னேன். நீங்க அது மிஸ் பண்ணீங்க. நீங்க வந்து எந்த தொலைக்காட்சியிலயுமே வந்து குழந்தைகள் வந்து காட்டுறதே இல்ல. ஐ திங்க் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் யூ இவால்வ். மிஸ்டர் பாண்டே, நீங்க ஒரு விஷயம் யோசிக்கணும். இதுல ஒரு லீகாலிட்டிஸ் என்னது, இத என்ன டெலிகாஸ்ட் பண்ணலாம், என்ன டெலிகாஸ்ட் ஆகக்கூடாது எல்லாம் வந்து சேனலுக்கு தெரியும், அவங்க தான் பாத்துப்பாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஐ ஷுட் கெட் தி ஃபீல் ஆஃப் தி ஷோ. எல்லா பெருமையும் லட்சுமி ராமகிருஷ்ணன் கிடைக்கணும். ஏதாவது சட்டச்சிக்கல் வந்தா சேனல் பாத்துக்கணும். கிடையாது. நான் அப்படியானா நான் இப்ப வந்து உங்களுக்கு மறுபடியும் சொல்லவே மாட்டேன். சேனல் கேட்டுங்க சொல்றேன். நான் ஏன் உங்க கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல போறேன்? எனக்கு பொறுப்பு இருக்கு. இல்லன்னா ரொம்ப ஈஸியா சொல்லிருப்பேன். எனக்கு தெரியும் இங்க வரும்போது நீங்க என்ன வந்து எடுத்துடுவீங்கன்னு தெரியும். கசாப்பு கடைக்கு அனுப்புற மாதிரி தான் என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. ஆனா நான் ஏன் வந்தேன் தெரியுமா? பதில் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் எதிர்த்து கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒளிபரப்ப கூடாது, என்கிட்ட வந்து ஒளிபரப்ப மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க, என்னைய திடீர்னு கூட்டு போய் வேற ஷோ சொல்லி சொன்னாங்க. அப்படிலாம் மாதிரி இது போன்ற நிகழ்ச்சிகள் மேல நீதிமன்றங்கள், இன்னும் குறிப்பா மதுரை உயர் நீதிமன்றத்துல, சென்னை உயர் நீதிமன்றத்துல இதெல்லாம் வழக்கு தெரியுமா? இதெல்லாம் வந்து நீங்க சேனல்ல தான் கேட்கணும். என்னோட பாயிண்ட் என்னது தெரியுமா? எனக்கு ஒரு அரங்கு கொடுத்திருக்காங்க மிஸ்டர் பாண்டி. இல்ல நான் கேக்குறது நீ வழக்கு இருக்குன்னு தெரியுமான்னு தான் கேக்குறேன். ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டிருக்கேன், வழக்கு இருக்குன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது டீடைல்ஸ்குள்ள நான் போனது இல்ல. என்னன்னா அந்த வழக்குடைய சாராம்சம் நீங்க சொன்னது போல கேட்க வேண்டியது நீங்க இல்ல, பட் உங்களே இல்ல, பட் ஆனா வழக்குடைய சாராம்சம் என்ன உங்களை இல்ல. நான் என்னங்கிற தெரிஞ்சிடும்ல, உங்களுக்கு தெரியாம இருக்க கூடாதுல. நீங்க அரசியல் பர்சனலா கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீடைல் கொடுக்கறதுக்காக நான் சொல்றேன். ஒண்ணு, எனக்கு வேற ஏதோ நிகழ்ச்சின்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தப்பறம் வேற விஷயமா இருந்தது. நிகழ்ச்சி முடிஞ்சப்பறம் இது வேண்டாம் ஒளிபரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். என் குடும்ப கௌரவம் போயிருன்னு சொல்லி சொன்னேன். எல்லாத்துக்கும் சரி சொல்லி எல்லாம் எடுத்து விட்டுருவோம் சொல்லி எல்லாம் டெலிட் பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க, 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஷூட் பண்ண டெலிட் பண்ண சொல்லிட்டு வேற ஒளிபரப்பிட்டாங்க. ஒளிபரப்புனதை பார்த்துட்டு நான் சொல்ல வேற கேசஸ், நான் சொல்ல ஒரே கேஸோட சீக்வன்ஸ் இல்ல, வேற சந்தர்ப்பங்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் புகார் வருது. நான் ஜெனரல் நான் திரும்ப சொல்றேன், இது வந்து உங்களோட தொலைக்காட்சி பத்தியோ லட்சுமி ராமகிருஷ்ணன் தனிநபர் பத்தியோ நீங்க நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பற்றியோ கிடையாது. நீங்க பதில் சொல்றது நீங்க எப்படி சொல்லலாம். நான் சொல்றேன் இந்த வழக்கு வேற உங்களோட நிகழ்ச்சிகள் பற்றியும் கூட சேர்த்து நான் சொல்றேன். எல்லாரும் பத்தி இப்போ ஜென்ரிக்கா என்ன இருக்கோ நான் சொல்றேன். எங்களை வந்து வேற சொன்னாங்க, ஒளிபரப்புனதை பார்த்துட்டு நாங்க வேண்டான்னு கேட்டோம் முதல் நாள், சரி சரின்னு சொல்லிட்டு திருப்பி மறு ஒளிபரப்பு வேற பண்ணாங்க. இதெல்லாம் தான் வெளியில இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், வழக்குலையும் நீதிமன்றத்திலையும் காவல்துறையிலும். இது வந்து சேனல் டீல் பண்ண வேண்டிய விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் என் முன்னாடி வந்து உட்கார்றவங்கள்ட்ட நான் போய் சொல்ல மாட்டேன். இது ஒளிபரப்பாகும் தெரியும் இல்லையா உங்களுக்கு பரவாயில்லையா, இது எல்லாரும் பாப்பாங்க, ஓகேயா, நான் கேட்டுட்டு தான் நான் ஷோயை ஆரம்பிப்பேன். இது என்னோட பர்சனல் எத்திக்ஸ். ஏன் நான் முதல்ல கேட்ட கேள்வி, ஏன் வந்து இந்த அப்பர் மிடில் கிளாஸ், ஹையர் கிளாஸ் இவங்க எல்லாம் யாருமே வரது இல்லை? அதுதாங்க, அது இமேஜ் பத்தி கவலைப்படுறாங்க, நிறைய இமேஜ் பத்தி கவலைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இல்லாட்டி என்ன ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? கிடையாது, நம்மளை விட விவரமானவங்க இவங்க. நீங்க நினைக்கிறீங்கல்ல நம்ம எல்லாம் படிச்சவங்கன்னு. நான் எல்லாம் படிச்ச முட்டாள் சொல்வேன் அவங்களை பார்க்கும்போது. அவங்களுக்கு நல்லாவே எல்லாம் தெரியும். என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு பணக்கார வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு அஃபேர் வந்ததுன்னா அந்த வைஃபோ அந்த குழந்தைகளோ சாப்பாடு இல்லாம ரோட்ல வந்து நிக்கிறது இல்ல.
ஆனா இது ஒரு ஏழை வீட்டுல நடந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு இடுப்புல ஒரு குழந்தை இருக்கும், கையில ஒரு குழந்தை இருக்கும், வயத்துல ஒரு குழந்தை இருக்கும், படிச்சிருக்க மாட்டா. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனா அன்னாட சாப்பாடுக்கு அவ அப்பா அம்மா வீட்டுல போய் இருக்கணும். அப்பா அம்மா வீட்டுல இன்னும் அவளுக்கு கீழே 4 பசங்க இருப்பா, இல்லைன்னா அவ காதலிச்சு கல்யாணம் பண்ணி வந்திருப்பா. சோ அவளுக்கு என்ன பண்ணணும் எது பண்ண தெரியாது, எப்படியாவது ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரணும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டா ஒளி விமான எதிர்காலம் வந்துரும். அப்படி இல்ல, நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த ஹஸ்பண்ட கூப்பிடுவோம், கூப்பிட்டு நான் சொல்லி பார்ப்பேன். நம்ம உங்க வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தா எப்படி பேசுவாங்களோ, என்னோட ஃபேமிலியில யாராவது அப்படி பண்ணா எப்படி பேசுவாங்களோ சொல்லி பார்ப்பேன். அப்படியே அவர் ஒத்துக்கலை வச்சுங்க, அந்த பொண்ணுக்கு தைரியம் கொடுப்போம். நீ என்ன கத்துன்னு இருக்க, உனக்கு என்ன திறமை இருக்கு, நீ உனக்கு கைத்தொழில் ஏதாவது தெரியுமா, உனக்கு சப்போர்ட் பண்றோம் நாங்க. எத்தனை பொண்ணுங்க வந்து என்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க தெரியுமா? நீங்க டீல் பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப சென்சேஷனலான விஷயம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? 20 எபிசோட்ஸ் பண்ணேனா ஒரு 6 எபிசோட் சென்சேஷனல் விஷயம். நான் சென்சேஷனலா சண்டை போடுறதோ போலீஸுக்கோ இல்லாட்டி வெளியே நம்ம அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல் போறதோ நான் சொல்ல. நீங்க டீல் பண்ணக்கூடிய விஷயமே ஒரு குடும்பத்துடைய விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். இந்த சென்சேஷனலான விஷயத்தை டச் பண்றதுக்கு நாம டாக்டரா, சைக்கியாட்ரிஸ்டா, லாயரா, இல்லாட்டி கவுன்சிலிங் நம்ம படிச்சு நம்ம அடுத்த குழந்தைகளுக்கு இதுக்கான ஒரு சர்டிபிகேட் ஏதாவது வாங்கி நம்ம பண்றோமா? ஸ்கிரீன்ல இருந்திருக்கிறோம், பெரிய திரையில வந்திருக்கிறோம், 4 பேருக்கு தெரியும் நம்ம முகம் அப்படிங்கறதுக்காகவே லட்சுமி ராமகிருஷ்ணனோ, லட்சுமியோ, குஷ்புவோ, ரோஜாவோ, ஊர்வசியோ, இன்னும் யாரா ஒருத்தங்க நான் உங்க குடும்பத்துக்கு பிரச்சனைலாம் தீர்வு தரேன்னு சொன்னா இது ஆரோக்கியமான விஷயமா? ஓகே, மத்தவங்களை பத்தி நான் பேச மாட்டேன், என்ன பத்தி நான் சொல்றேன். நான் 40 வயசுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்றது இந்த திரைக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டிராவல் இருக்கு. நாங்க உட்கார்றேன்னா எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நானே என்ன கேட்டிருக்கேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில இருந்து 40 வயசுக்கு அப்புறம் ஒரு சினிமா துறைக்குள்ள நான் செயல்பட்டு இருக்கேன். செகண்ட் பாயிண்ட், ஐ ஹேவ் 3 daughters, 3 பெண் குழந்தைகளுக்கு தாய் நான். 3 பேருமே பொறுப்பான இளைஞர்களா நாங்க வளர்த்திருக்கோம். அந்த வளர்ப்பு, அதை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்க முடியும், அதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு. அடுத்தது, சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி நான் 15 இயர்ஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்திருக்கேன். என்ன ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஆக்டிவிட்டிஸ் டிசைன் பண்ணி கோஆர்டினேட்டரா இருந்திருக்கேன், அதுவும் ஒரு முஸ்லிம் கண்ட்ரில. அண்ட் பெண்களோட மேன்மைக்காக என்னோட கான்ட்ரிபியூஷனுக்காக ஒமானி கவர்மெண்ட் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த முகாமுக்கெல்லாம் ஒமானி விமென்ஸ் அசோசியேஷன்ல நான் ஒரு முகாம் நடத்திருக்கேன், ஒரு 3 months. அப்ப அங்க அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கும்போது சைக்கியாட்ரிஸ்ட கூட்டிட்டு போவோம். அங்க அவங்களோட சூப்பர்விஷன்ல நான் கவுன்சிலிங் பண்ணிருக்கேன். சோ மெனி ஹவர்ஸ் ஆஃப் சூப்பர்வைஸ்ட் கவுன்சிலிங் நான் பண்ணிருக்கேன். அதுக்கான ப்ரூஃபும் அதுக்கான டீடைல்ஸும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு முகாம் நடத்திருக்கிறேன், ஒரு வேலை பார்த்திருக்கிறேன், நான் 3 குழந்தைக்கு தாயா இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுடைய சிறப்பை காட்டுது. நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட். இல்லங்க, என்னோட சிறப்பை காட்டல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை காட்டுது. நான் 100 இடங்கள்ல பஞ்சாயத்து பண்ணிருக்கேன் அப்படிங்கறக்கா நான் நீதிபதியா நான் வேற ஒரு உதாரணம் சொல்றேன். வேற உதாரணம் சொல்றேன். எனக்கு வேற ஒரு விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அதனால நான் வேற விஷயத்துல நான் பண்ண முடியாது. நான் 100 குழந்தைகளை, கிணத்துல விழுந்தவங்களை, குளத்துல விழுந்தவங்களை, குற்றாலத்துல விழுந்தவங்களை தூக்கி காப்பாத்திருக்கேன் அப்படிங்கறக்கா நான் போய் ஆபரேஷன் பண்றேன்னு சொல்ல முடியாது. அதுவும் காப்பாத்துற வேலைதானு சொல்ல முடியாது. இந்த ஆபரேஷன் வேற, அந்த மெடிக்கல் ஆபரேஷன் வேற. இது டைரக்ட்லி டீலிங் வித் தி இன்னர் லைஃப் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். This is also directly dealing with the inner personality of everyone, because நீங்க சொல்றது இன்னர் லைஃப் இருக்குல்ல, 20 எபிசோட்ல 4 எபிசோட 6 எபிசோட தான் கள்ளக்காதலா இருக்கும். மத்தது எல்லாமே இந்த சொசைட்டில இருக்கிறது ஈவில்ஸா தான் இருக்கும். நிர்பயான்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பான். அந்த பொண்ணோட பேர் நிர்பயா கிடையாது, வேற ஒரு பேர். ஆனா அந்த பொண்ணோட பேராம, அந்த பேரை போடாம அந்த கேஸே முடிகிற அளவுக்கு நம்ம இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு நிர்பயாங்கிற பேர்லாம் சொல்றோம். 2 ஜாதிகளுக்கு இடையிலேயே மோதல் வந்தா 2 ஜாதியும் குறிப்பிடுறது இல்ல. 2 மதங்களுக்கு இடையே கலவரம் வந்தா அந்த மதத்துடைய பேரை குறிப்பிடல, 2 பிரிவினர் இடையே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். ஒரு 18 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண் பாதிக்கப்பட்டா, பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டா, இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் பூரா அவங்க பேரை சொல்லாம, தெருவை சொல்லாம, அந்த திருச்சியை சேர்ந்தவர் சொல்லி போட்டு பிராக்கெட்ல பெயர் மாற்றப்பட்டுள்ளதுங்கிற தகவலையும் சொல்லி இவ்வளவு கான்சியஸா ஒரு மீடியா இயங்கிட்டு இருக்கும் போது, இவனுக்கு 6 பேர் இந்த பிள்ளையை கற்பழிச்சிருக்காங்க, பாலியல் வன்புணர்ச்சி செஞ்சிருக்காங்க, இவருக்கு குடிப்பழக்கம் இருக்குது, இவருக்கு பக்கத்து வீட்டு பழக்கம் இருக்குது, இவர் எதிர்த்து வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு அந்த விஷயத்தை அம்பலப்படுத்துறது ஒரு எத்திக்ஸுக்கெல்லாம் மீறின விஷயமா பார்க்கலையா? அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். 18 வயசுக்கு கீழே இருக்கிறது குழந்தைங்களுக்கு தான் நீங்க சொல்றது சேரும். நான் பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கு ஈவன் ரேப் நாம சொல்லக்கூடிய நிர்பயா 18 வயசு கீழே உள்ளவங்க கிடையாது. இப்ப லேட்டஸ்ட் இதுபடி if 18-year-oldக்கு மேல ஒரு ரேப் விக்டிம் கூட அவங்களோட
அவங்க அதை சொல்லறதுக்கு விருப்பப்பட்ட அவங்க விருப்பப்படலாம். அவங்க விருப்பப்படலாங்கிற நான் மறுக்கல. சொல்லலாம். நான் சொல்ல வரேன் 18 வயசுக்கு மேலேயா கீழேங்கிறதுக்குள்ளே நான் போல. இல்ல கீழே இருக்கிறது நம்ம செய்யக்கூடாது. நான் நாங்க மேலேயா செய்யறது இல்ல. கீழேயானே இப்ப நான் சொல்றது ஒட்டுமொத்த மீடியாவுடைய ஒரு பக்கம் எப்படி இருக்கு, இன்னொரு பக்கம் எப்படி இருக்கு நான் சொல்ல வரேன். இல்ல, நான் Mr. சொல்றது பாண்டி, நான் சொல்றது கலவரம் உட்பட நான் எல்லாத்தையுமே சொல்றேன். நான் ஏதாவது தனிப்பட்ட உறவுக்கு மட்டும் போகாம நான் கலவரம் உட்பட சொல்றேன். ஜாதி கலவரம், மத கலவரம், இனக்கலவரம், மொழியால் வரக்கூடிய பிரச்சனை, மற்ற பிரச்சனை எதுவா இருந்தாலும் எவ்வளவு கான்சியஸா are you talking about legalities or ethics? போத் லீகாலிட்டிஸ் பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அதுதான் பிரச்சனையே. இல்ல, ஏன்னா அதான் பிரச்சனை. இல்ல, 18 சட்டத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இல்ல இல்ல நான் இத பாருங்க, நீங்க என்ன கார்னர் பண்ணறதுக்காக பேசுனீங்கன்னா அது வேற. நீங்க சொன்ன வார்த்தையை தான் இல்ல, நான் சொல்றேன். நான் தப்பா சொன்னேன் நீங்க சொல்லுங்க. இன்டர்பிரேஷன் தப்பா இருக்கு உங்களோட. நான் சொன்ன வார்த்தையோட இன்டர்பிரேஷன் லீகாலிட்டி பத்தி கவலைப்பட வேண்டியது கவலைப்பட தேவையில்லைன்னா அதை பாத்துக்கிறதுக்கு ஒரு லீகல் டிபார்ட்மெண்டே அங்க இருக்கு. 18 வயசுக்கு நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள டக்குன்னு பிடிங்கிக்கிறீங்க வார்த்தைய. சோ அந்த லீகாலிட்டிஸ் பாக்குறதுக்கு சேனலோட ஆளுங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்கிறாங்க. 18 வயசுக்கு மேல்பட்ட ஆளுங்க அவங்க ஐடென்டிட்டிய வெளியே சொல்றதுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா அதுல லீகல் ப்ராப்ளம்ஸ் கிடையாதுன்னு தான் எனக்கு தெரியறது வரைக்கும். இல்ல நான் லீகல் ப்ராப்ளம் வெச்சுக்கிறேன். லீகல் ப்ராப்ளத்தை you are going to face it. அத நான் கேக்குறேன். எத்திக்ஸ் பத்தி பேசுறீங்கன்னா எத்திக்கலி ஐ ஃபீல் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கலாச்சாரம் நம்ம வந்து வெளிப்படையா பேசக்கூடாது சொல்லிட்டு நம்ம வந்து we are shoving under the carpet. அதுதான் நாத்தம் அடிச்சிட்டு இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க. நாம் யாரையுமே நம்ம கையை காமி நீங்க ரொம்ப மோசமானவங்க, நீங்க தப்பானவங்கன்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட் கிடையாது. நான் வந்து ஒரு பொண்ணை பார்த்து நீ தப்பு பண்ணிருக்கேன்னு நான் சொல்றதே கிடையாது. நீ மோசமானவ, நீ தப்பானவ சொல்றது. நான் கேக்குற கேள்வி சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் பெட்டரா கேட்க பாக்குறேன். எத்திக்ஸ பத்தி தான் நான் பேசுறேன். அதுல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒன்று இருக்குமானால் அந்த குடும்பத்தினுடைய விவரத்தை வெளியிடாம இருக்கிறது ஊடக தர்மமா பார்க்கப்படும் போது அந்த குடும்பத்தையே உட்கார வச்சு ஒட்டுமொத்தமா உனக்கு என்னென்ன தப்பான பழக்கம் எல்லாம் இருக்குங்கிறத அம்பலப்படுத்துறது சரியா? அதுல இன்டென்ஷன் ஒண்ணு இருக்கு மிஸ்டர் பாண்டே. நான் திரும்பவும் உங்களுடைய நோக்கத்தை நான் சந்தேகப்படவே இல்லை. அது வந்து காலம் பதில் சொல்லும். நான் வந்து உங்க நோக்கத்தை நான் கேள்வி கேட்கிறேன். நான் கேட்கறது இந்த முறை சரியான ஒரு குடும்பத்தில் நடக்கூடிய விஷயத்தை நான் சொல்றது ஒரு கதையா சொன்னீங்கன்னா ஒரு டிவி சீரியல்ல இதோட மோசமான விஷயங்கள் காட்டுறாங்க, சினிமால இதோட ஆபத்தான விஷயங்கள் அபத்தமான விஷயங்கள் காட்டுறாங்க. நான் மறுக்கவே இல்லை. அதெல்லாம் விவாதிச்சுட்டே இருக்கோம், தொடர்ந்து விவாதிச்சுட்டு இருக்கோம். அது கற்பனை பாத்திரமா இருக்கும் போதே அந்த லட்சணம் வந்து சொன்னா நகமும் சதையுமா ரத்தமும் சதையுமா நிஜமா 4 பேர் உட்கார்ந்து அவர்கள் குடும்பத்தில் நடக்கூடிய விஷயத்தை ஓவராலா சொல்லி இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்றுக்குன்னு பதிவு பண்ணும் போது நாளைக்கு அந்த தெருவுல அந்த பொண்ணு எப்படி நடமா நான் சொல்ல இதை பார்த்துட்டு ஐ கம் டு யூ இதை பார்த்துட்டு நாளைக்கு நாடு பூரா திருந்தட்டும், எல்லாரும் ராமன்களா மாறட்டும், நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா வருவேன். ஆனா அந்த குடும்பம், அந்த பெண், அந்த தகப்பன் அந்த தெருவில் நடமாட முடியுமா? இப்போ அந்த பெண், அந்த தகப்பன், அந்த குடும்பம் அந்த தெருவில் நடமாட முடியாததுனாலதான் ஷோக்கு வராங்க. ஏன்னா நீங்க சொல்ற சரியா சொல்றீங்களா? 100% 4 சவத்துக்குள்ள இருந்தத இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுங்க. நான் பிராக்டிகலா நடக்கிறது விஷயத்தை சொல்றேன். நான் சொல்றது காது கொடுத்து கேளுங்க. பிகாஸ் ஒரு தெருவில் ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல நடக்கிறது விஷயங்கள் அது என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், அந்த ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த தெருவில் எல்லாம் அவங்களோட இதெல்லாம் போய் அவங்களோட ரெப்புடேஷன் கெட்டு போய் வாழவே முடியாதுங்கிற நிலைமைக்கு தான் வராங்க. வரும்போது அவங்க வந்து அவங்களோட துக்கத்தை கொட்டுறாங்க, அவங்களோட தரப்ப சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரீட்ல அவமானப்பட்ட போது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்காது. ஏன்னா அந்த பெண்ணை வந்து ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் பாக்குறது விதமே வேற. எஸ்பெஷலி இந்த கள்ளக்காதல் எல்லாம் வரும்போது அந்த பெண்ணை தான் குத்தப்படுத்துவாங்க. ஆனா இங்க வந்து உட்காந்து பேசும்போது அவ தரப்ப கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. அவ தரப்ப சொல்லும் போது ஓகே நான் குற்றம் பண்ணினேன், ஆனா என்ன அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டேன், அவ நியாயத்தை சொல்ல அந்த பொண்ணு வந்து முழுமையா தன்னோட நியாயத்தெல்லாம் சொல்லி நீங்க அதெல்லாம் வந்து கவலையோட கேட்டு உடனே அதுக்கப்புறம் அந்த தெருல வந்து உன் பக்கம் இவ்வளவு நியாயம் இருக்கா, இதனாலதான் இந்த கள்ளக்காதல் வச்சிருந்தியா, இன்னும் 2 வச்சுக்கலாமே. கள்ளக்காதல் ஏதோ பாலியல் வன்புணர்ச்சி, சின்ன பிள்ளைய தப்பா பயன்படுத்துறது, எல்லாமே all types of all sorts of crime. Mr. Pandey, I'll tell you, the கள்ளக்காதல் அடுத்ததுக்கு வாங்க. all sort of problems 100% there are so many குடிகாரனா இருக்கட்டுங்க. அந்த விஷயத்துல வந்து அவன் ஏன் குடிகாரனா தான் சொல்றான். நீங்க வந்து அவன்கிட்ட பேசுறீங்க, குடிச்சிட்டு உன் குடும்பத்தை நடுத்துல வச்சுக்க சரியானு கேக்குறீங்க. ரொம்ப நியாயமான விஷயம். நான் அந்த தெருவுக்கு வந்தோடனே நான் ரியாக்ஷன்ஸ் கேக்குறேன், ஃபீட்பேக் கேக்குறேன். அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு நீ லட்சுமி ராமகிருஷ்ணன் ரொம்ப கவலை எல்லாம் சொன்னீங்க, உனக்கு கடன் பிரச்சனை தான் தண்ணி அடிச்சியா, தெரியாம போச்சு, இந்த கடன் கூட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லவா என்ன சொல்லுவாங்க சொல்லவா? இப்போ ஒரு குடிகாரன் வராரு வீட்டுக்கு, எனக்கு ஷோக்கு வராரு. இப்போ நாங்க
எங்களோட இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவோம், இந்த அடிக்ஷனை வந்து ஒரு நோயா பார்க்கணும், அவரை தப்பானவரா பார்க்க கூடாது. அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம்ல இருந்து அவங்க வெளியில வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அவர்கிட்ட டீல் பண்ணறது விதத்தை மாத்திக்கணும். அவர்கிட்ட சொல்லுவோம், நீங்க தப்பானவர் கிடையாது, உங்களுக்கு வந்து உங்க வைஃப் மேல குழந்தைங்க மேல இவ்வளவு பாசம் இருக்குல்ல, ஆனா நீங்க ஏன் குடிக்கிறீங்க, ஏன் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறீங்க, அதனால எவ்வளவு வேதனை கொடுக்குறேன். நாளைக்கு உங்க நீங்க பசங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன உதாரணமா இருக்க பண்றீங்கங்கறத சொல்றீங்க. நான் நிகழ்ச்சிக்கு பிறகு பிறகு அதே தெருவுல என்ன ஆகும்னு என்ன கேக்குறேன். ஆகும்னா இவ்வளவு அவரை நியாயமான பார்க்கறது- உடல் உழைப்புனால குடிச்சியாப்பா, இல்ல, ஐயோ பாவம், அப்படி இல்ல. நல்ல பிராண்டா குடி அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க கூட காசு கொடுப்பாங்களோ? இல்லங்க, ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள பாக்குறது கோணம் மாறும். இந்த குடும்பத்தை பார்த்து அந்த தெருவிலேயே இன்னும் 4 குடிகாரங்க இருப்பாங்க, நம்ம ஷோக்கு வராத குடிகாரங்க. நீங்க சொல்ற மாதிரி இமேஜ பத்தி பயந்துட்டு வராத குடிகாரங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பண்ணற பெரிய சர்வீஸ் இவங்க பண்றாங்க, நாங்க இல்ல. தமிழ்நாட்டுல டாஸ்மாக் விற்பனை 500 கடைகளை மூடின பிறகும் கூடிட்டே தான் இருக்கு. ஃபார் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். Maybe there is a change happening. I have 100% belief in what we are doing. There is a change happening. 500 கடைகள் மூடின பிறகும் Mr. விற்பனை Pandey, குறையில நீங்க ஒரு கூடிட்டே இருக்கு. விஷயம் பண்ணுங்களேன், எங்க கூட இல்ல நீங்க தனியா போங்களேன், கேமரா எடுத்துட்டு போயிட்டு நீங்க போயிட்டு ஜஸ்ட் ஆர்டினரி பீப்புளை போயிட்டு அந்த ஷோ பத்தி கேளுங்களேன். ப்ளீஸ் டூ தட். உங்களுடைய நிகழ்ச்சியில பங்கேற்ற பிறகு யாராவது தற்கொலை முயற்சி பண்ணிருக்காங்களா? ஒரு கேஸ் நடந்தது, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பெரிய பரவலா ஒரு சைல்ட் அபியூஸ் கேஸ். அது என்ன ஆச்சுன்னா, யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் தட்? இஃப் யூ விஷ். யா, பிகாஸ் இது வந்து அகெயின் நான் சொல்றேன், இது என்னோட லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோட கருத்து, சேனலோட கருத்து கிடையாது. அந்த கேஸ் வந்து அந்த அம்மா 2 பெண் குழந்தைகள், 14 வயசு, 13 வயசு, 15 வயசு, அவங்க எங்கள்கிட்ட வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, என்னோட அக்கா வீட்டுக்காரர், தட் இஸ் அந்த அம்மாவோட இந்த யங்கர் சிஸ்டரோட அக்கா தங்கச்சியோட புருஷன் இறந்தது பிறகு அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் எங்களுக்கு துணையா வந்துட்டு, அக்கா வீட்டுக்காரர் வந்து இவங்களோட கனெக்ஷன் ஆயிடுச்சு, அங்கேயே இருந்துட்டாரு. அக்கா கோவப்பட்டு வெளியே போயிட்டாங்க. இங்க இருக்கிறதுவர் வந்து இப்ப இந்த தங்கச்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் காலையில இருந்து வீட்டு வேலைக்கு போறேம்மா, 10 பாத்திரத்தை வச்சுதான் நான் சம்பாதிக்கிறேன், என் பொண்ணுங்க எல்லாம் பெருசாயிட்டு இருக்காங்க, எல்லாரும் தப்பா பேசுறாங்க, மாமா கூட வாழ்ந்துட்டு இருக்கான்னு, எப்படியாவது அவர்கிட்ட பேசி பிரிச்சு விட்டுருங்கம்மா, அவன் அக்காவை கூட்டிட்டு வரேன், அக்காவை வர சொல்லி, அக்காவை நல்ல வார்த்தை சொல்லி அவரை கூட்டிட்டு போய் சொல்லுங்கம்மா. சரிம்மா வர சொல்லுங்க. அக்காவை கூப்பிட்டு பேசணும். அக்கா வந்தாங்க. அவங்க வந்த பிறகுதான் அவங்க உண்மையை சொல்றாங்க. அவங்க வந்தது அதுக்காக இல்ல. இப்படி பேசிட்டே இருக்கும்போது, ஷோல பேசிட்டே இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, அம்மா தயவு செஞ்சு அவரை போக சொல்லுங்க, என்னோட குழந்தையோட உடம்ப பாருங்க என்ன பண்ணிருக்காருன்னு. அந்த 13 வயசு குழந்தையோட மார்ல கடிச்சு வச்சிருந்தாரு. 3 வருஷமா அந்த குழந்தைய அபியூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மாவோட அக்கா வந்து சொன்னா, நான் அவள்கிட்ட அப்பவே சொன்னேன் இவரை சேர்த்துக்காது, என்ன பண்ணிருக்காரு பாத்தியா, இவர் வந்து என்னோட பிள்ளைங்களையே, தட் இஸ் அவரோட பொம்பளை பசங்களையே வந்து மிஸ்யூஸ் பண்றாரு. இல்ல, கூச்சமா இருக்கு சொல்றதுக்கு. ஓகே. he called them to sleep with him. So அப்படி சொன்னது, அவங்க சொன்னப்போ இப்போ உங்க முகம் சொல்லிங்கத்துல, அது மாதிரிதான் என் முகம் சொல்லிங்கிட்டு நானும் ரியாக்ட் பண்ணேன். ஆனா நான் என்ன சொன்னேன்னா, இது வந்து நம்ம இது பண்ண முடியாதுமா, நீங்க ஜுவனைல் போர்டுக்கு போனோம், பசங்களை கூட்டிட்டு ஜுவனைல் போர்டுக்கு போனா, அந்த குழந்தைங்கள்ட்ட நான் பேசுறேன். சுருங்கிச்சு இல்லையா, நீங்க அதை சொல்லவே தயங்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதத்தான் நீங்க ஊரை முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தயங்க, ஒரு பீயிங் எ லேடி, அது போக ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருந்து உங்களுக்கு அது ஒரு குரோதத்தை கொண்டு வந்து பாத்தீங்களா, இப்படி பண்றாங்களே, இப்படி பண்ற ஆட்லாம் இருக்கிறாங்களேன்னு. நான் வந்து இன்னும் பெண்கள் பற்றி இப்படிப்பட்ட விஷயங்கள் பேசப்படுமா, நான் முகம் சுருங்கினேன் பாத்தீங்களா. இந்த 2 பேருமே முகம் கோணக்கூடிய விஷயத்த டெலிகாஸ்ட் பண்ணி போட்டு அடிச்சு பிஜி எல்லாம் போட்டு அடிச்சு முகம் கோணறது சொல்லி பேசாம இருந்தா இன்னும் பசங்க வீட்டுக்குள்ள இன்னும் சஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தற்கொலை முயற்சி நிகழ்ச்சிக்கு முன்னாடி நடந்ததா பின்னாடி நடந்ததா? நான் ஆகஸ்ட் 5th முடிச்சாச்சு. நிகழ்ச்சிக்கு முன்னாடி நடந்ததா பின்னாடி நடந்ததா? ஆகஸ்ட் 5th நிகழ்ச்சி முடிச்சாச்சு. நிகழ்ச்சிக்கு முன்னாடி நடந்ததா பின்னாடி நடந்ததா? ரொம்ப நாளுக்கு அப்புறம், 1.5 மாசம், 3 மாசம், 4 மாசம், 6 வருஷம், 17 நாளுக்கு அப்புறம். சோ நீங்க நடத்தின நிகழ்ச்சி ஒளிபரப்பாதுக்கு அப்புறம் இல்ல, ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். அது நான் ஃபுல்லா பேசுறதுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க. சோ இவங்க வந்து எங்கிட்ட சொல்றாங்க, நாங்க பேசுறோம், அதுக்கப்புறம் அது வந்து சேனலோட கண்டென்ட், அது டெலிகாஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு அவங்க முடிவு பண்ணோம். நான் அங்க உட்கார வச்சு அவமானப்படுத்தி இருந்தா அவர் அப்பவே அதுக்கு ரியாக்ட் பண்ணிருப்பாரு, அப்பவே அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. திரும்ப நான் சொல்றேன், லட்சுமி ராமகிருஷ்ணன் நம்மள தவறா கையாண்டாங்க அப்படின்னும், சேனல் நம்மள அசிங்கப்படுத்திச்சோம் இல்ல, அப்படி இருந்தா 4 பேர் வர மாட்டாங்க. நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு இன்டென்ஷனா நான் டவுட் பண்ணவே இல்லை. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டே வரக்கூடிய விஷயம், ஐ எம் ஹியர் டு ரெக்கார்ட் தட். ஆனா இது ஒளிபரப்பாகும் போது இதனுடைய தாக்கம் இருக்குது பாத்தீங்களா. என் குடும்பம் அவன் 4 சுவத்துல இருக்கும் போதே ஒரு அவமானம் தாங்காம சண்டை போட்டுட்டு இருக்கான்.
அது 4 தெருக்கு போச்சுன்னு தான் பஞ்சாயத்து கூட்டி யாராவது தீர்ப்பு சொல்ல மாட்டாங்கன்னு உட்கார்ந்து இருக்கிறான். அது 4 ஊருக்கு நாடு முழுக்க தெரியும் போது அதனுடைய தாக்கம் அதனுடைய வீச்சு இன்னமும் ஸ்பாயில் பண்ணிரலையா? இல்லங்க, அதுதாங்க சொல்றேன். அந்த 4 குடும்பம் அந்த தெருவுக்கு தான் அவனுக்கு பிரச்சனை. எங்கேயோ இருக்கிறதுலாம் பாக்குறதுல அவனுக்கு பிரச்சனை இல்ல. அதோட நல்ல விளைவுகள் இன்னும் ஜாஸ்தி சொல்றேன். நீங்க கேக்குறீங்கல்ல இந்த சைல்ட் அபியூஸ் பத்தி நம்ம பேசக்கூடாது. நல்ல விளைவு இருந்துச்சுன்னு தற்கொலை முயற்சி ஏன் பண்ணுவாங்கம்மா? அவர் வந்து சைல்ட் அபியூஸ் பண்ணிருக்காருங்க. அவரோட மனசுக்குள்ள என்ன மன அழுத்தம் இருந்தது நமக்கு என்ன தெரியும்? நீதிமன்றத்துக்கு அவங்க போலீஸுக்கு போயிருந்தாங்கன்னா, அதுக்குதாங்க போனோம். அவங்க போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுத்திருப்பாங்க. அதுதாங்க கவுன்சிலிங்க்கும் நீதிமன்றத்துக்கு அவங்க கோர்ட்டுக்கு தாங்க அவங்கள போலீஸ்ட தாங்க ஒப்படைச்சோம். என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன செஞ்சோம்? நாங்க போட்டு வெளிச்சம் போட்டு காட்டல. நாங்க என்ன செஞ்சோம்? கோர்ட்டுக்கு தான் அனுப்பினோம். ஆனா ஒரு விஷயம் இதுல, சைல்ட் அபியூஸ் இஃப் யூ சி புள்ளி விவரம் பாத்தீங்கன்னா, மோஸ்ட் சைல்ட் அபியூஸ் நடக்கிறது வந்து பெண் குழந்தைகளோடு ரொம்ப நெருங்கின உறவுகளால தான். டேட்டாவே அப்படிதான். கிட்டத்தட்ட 80% வந்து அபியூஸ் வந்து தெரிந்துள்ள நடக்குங்கிறது சட்டப்பூர்வமா புள்ளி விவரம். அது வந்து மன அழுத்தம் குழந்தைகளுக்கு ரொம்ப கொடுக்கும். அவங்களோட லைஃப்ல அப்புறமா வந்து அவங்க ரொம்ப பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது ஏன் வெளியே வருது இல்லைன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இத வந்து நானும் நீங்களும் முகத்தை சுளிக்கிறோம், ஊரெல்லாம் சுளுக்குறாங்களே, இந்த நம்மளோட கவலை இருக்கே. அந்த குழந்தைகள் உள்ள உட்கார்ந்து சஃபர் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம வெளிப்படையா உட்கார்ந்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ண கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல, இந்த மனநல தான் காரணம். நான் என்ன சொல்றேன், எல்லா பிரச்சனையும் நம்ம டிவில டிஸ்கஸ் பண்ணோம்னா செக்ஸ் எஜுகேஷன், சைல்ட் அபியூஸ் பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். அது நிச்சயமா பேசணும். பப்ளிக் ஃபோரத்துல பேசணும். அரசாங்கம் விளம்பரம் கொடுக்குது, எல்லாரும் பேசுறாங்க. இந்த விழிப்புணர்ச்சி 100 விழுக்காடு தேவை, யாரும் மறுக்கல. ஆனா அந்த விழிப்புணர்ச்சி எந்த விதமாக ஏற்படுத்தப்படுகிறது? அது ஏற்படுத்தப்படுவதன் மூலமாக விழிப்புணர்ச்சி அதிகரிக்கிறதா, வெறுப்புணர்ச்சி அதிகரிக்கிறதா கேள்வி. அந்த விழிப்புணர்ச்சி சொல்றீங்கல்ல, அது அரசாங்கம் இருக்கு, போலீஸ் இருக்காங்க, அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு எதிர உட்கார்ந்து இருக்க உங்கள்ட்ட உங்களுடைய எமோஷனை காட்டுறதுக்கான உரிமை உங்களுக்கு எப்படி வருது? உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய திட்ட, உங்களுடைய ஆக்ரோஷத்தை, உங்க முன்னாடி பேசவே பிடிக்கலன்னு சொல்றத அவங்கள வந்து ஒரு பொட்டு அது இன்சல்ட் பண்ற மாதிரி இல்லையா? இந்த உரிமை உங்களுக்கு எங்க இருந்து வருது? அவங்க தான் எனக்கு அந்த உரிமையை கொடுக்கறாங்க. என்னைய திட்டுங்க மேடம் அப்படின்றாங்க. என்னோட அந்தரங்கமான விஷயத்தை அவங்க என்கிட்ட வந்து சொல்றாங்க. நீங்க தான் சொல்றீங்க அந்தரங்கமான விஷயங்களை சொல்றாங்கன்னு. அந்தரங்கமான விஷயங்கள் யார்கிட்ட சொல்ல முடியும் தெரியுமா? ஒரு கான்பிடன்ஸ் இருந்தா, நம்ம அம்மா மாதிரி, நம்ம அக்கா மாதிரி. வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்பிக்கை. கான்பிடன்ஷியலான விஷயத்தை கான்பிடண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட சொல்றாங்க, அத வந்து ஓபனா கொண்டு போயிரும். இந்த ஓபன் சொல்றீங்கல்ல, இது ஓபன் சொல்றோம்ல, இது வந்து இட்ஸ் an open affair. It's not a private. நான் வந்து அவங்கள்ட்ட வந்து நீங்க பெட்ரூம்குள்ள என்ன செய்றீங்க நான் கேக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி என்ன பண்றீங்க பெட்ரூம்குள்ள கேக்குறது இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பாத்ரூம்குள்ள அதுதான் பாக்கி இன்னும் அதுதான் பிரைவேட் அஃபேர். அதுதான் பாக்கி இன்னும் அதுதான் விட்டு வச்சிருக்கோம். அவங்க பெட்ரூம்குள்ள என்ன பண்றாங்கறது வந்து சொசைட்டி அஃபெக்ட் பண்ண போறது இல்ல. நீங்க உன்னுடைய சகோதரியோட கணவர் கூட இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாலே, நான் சொல்லல இல்லங்க, அவங்க சொல்றாங்க அவங்க இருக்கிறன்னு சொல்லி சொன்னாலே, அந்த இருக்கிற அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். மிஸ்டர் பாண்டே, நான் அவர்கிட்ட நீ உங்க அக்கா புருஷனோட இருக்க, ஓகே, அவ சொல்றா நீ எப்படி இருக்க நான் கேட்கல, எப்படி இருக்க கேட்டாதான் தப்பு. இல்ல இருக்கறதுனால தெரிஞ்சு வச்சல, அது நேச்சுரல். நோ, இட்ஸ் என்னோட புத்திக்கு புரியுதுல அது என்னன்னு. இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். நான் அதெல்லாம் பேசுவேன். செக்ஸ் பத்தி ஏன் பேசுறீங்கன்னு கேட்கல. அப்புறம் இல்லீகலான செக்ஸ் வந்து வெளியே கொண்டு வரணும் நம்ம சொல்றோம்ல. இல்லீகலான செக்ஸ் அப்ப இருக்கவே கூடாது. ஏன் இருக்கு? நீங்க சொல்றீங்க வெளிப்படையா பேசக்கூடாதுன்னு. வெளிப்படையா பேசக்கூடாத விஷயங்களை நம்மள ஏன் பண்றோம்? வெளிப்படையா பேசக்கூடாது நான் சொல்ல, நீங்க தான் இப்ப என்னுடைய வார்த்தையில என்னுடைய வாயில வேற வார்த்தையை போடுறீங்க. நான் சொன்னது அடுத்தவனோட குடும்பத்துல நாம சடுகுடு ஆடலாமான்னு கேக்குறேன். அடுத்தவனோட குடும்பத்துல அவன் வீட்டுக்குள்ள போய் கதவை தட்டி நீ என்ன பண்ற, நீ ஏன் சண்டை போட்டா கேட்கறது தான் ப்ராப்ளம். இப்ப அதுவே வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் நோ மோர் பிரைவேட். சரி, எனக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் புரியல. மூத்த நடிகை ஸ்ரீபிரியா ஏன் இதை விமர்சனம் பண்றாங்க? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியலையா? மூத்த நடிகை ஸ்ரீபிரியா 3 விஷயம் சொல்லிருக்காங்க. அது 3க்கும் நான் மறுபடியும் சொல்றேன். ஒன்னு சொல்லிருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் அழகா பண்ணிட்டு வந்து உட்கார்றாங்க, பட்டு புடவை எல்லாம் போட்டுட்டு உட்கார்றாங்கன்னு. நான் புடவை கட்டிக்காம வந்து உட்கார்ந்தாதான் அவங்க கவலைப்படணும். நான் புடவை கட்டிக்கிட்டு ஒழுங்கா மாடஸ்டா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததை பத்தி அவங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ட்ரெஸ் பண்ணிக்கிறது வந்து நம்ம கான்பிடன்ஸ்க்காக, நம்ம சாட்டிஸ்பாக்சனுக்காக, மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக ட்ரெஸ் பண்ணாதான் தப்பு. அப்பதான் தப்பு நடக்கிறது. ஏன் அப்படிதான்? ஏன்? பிகாஸ் யூ ஆட்டிட்யூட் யூ பிகம். இப்ப நான் வந்து மத்தவங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியும், இல்லாட்டி அது அவங்கள சீண்டுது அல்லது அவங்கள தூண்டுது அப்படின்னா. சீண்டல் தூண்டல் எல்லாம் அதுக்குள்ள போகாதீங்க. இல்ல, நான் சொன்னது அது இல்ல. நான் இப்போ
நீங்க போட்டிருக்கூடிய ட்ரெஸ்ஸும் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் எனக்காக நான் போட்டிருக்கிறது உங்களுக்காக நீங்க போட்டிருக்கீங்க. ஆமா. மத்தவன் பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படிங்கறக்காக போட்டா அது தப்பு நீங்க அது என்ன சொல்றீங்க. ஆகும்னா நான் என்னோட பாடியை டூல் ஆக்கிக்கிறேன்னு அர்த்தம். அப்படின்னு உங்களுக்கு ஒரு கில்ட் வரும். அதனால Guilt வராது, என்னோட பாடி லாங்குவேஜ் மாறும். நான் இந்த Dress எனக்கு நல்லா இருக்கணும், நான் ஜம்முன்னு உட்காரணும்னு போட்டேன்னா நான் இதை பத்தி பாதர் பண்ணிக்க மாட்டேன். நான் பாண்டே என்ன கொஸ்டின்ஸ் கேக்குறாரு அதுக்கு தான் அடுத்த வரி வந்தீங்களே, அடுத்த வரி ஆனா வந்தீங்க இந்த Dress தேராஸ் நான் இந்த Dress நான் ரொம்ப அழகா இருக்கேன் காமிக்கிறது போட்டேன்னா இது அடிக்கடி பாதர் பண்ணிப்பேன், நான் அடிக்கடி டச் அப் கேட்பேன். அப்ப என்னோட பாடி லாங்குவேஜ் மாறும், என்னோட ஃபோக்கஸ் மாறும். இல்ல மாடஸ்டி இல்லாம உட்கார்ந்து அரைகுறையா Dress போட்டாதான் தப்பு. அழகா சாரி கட்டி இருக்காங்கன்னு அவங்க வருத்தப்பட தேவையில்லை. அடுத்த பாயிண்ட், ஸ்ரீபிரியா அம்மாக்கு ஒரு பிரச்சனை இருந்தா அவங்க போவாங்க, பிகாஸ் அவங்களுக்கு அவ்வளவு அறிவு இருக்கு, அவங்களுக்கு விழிப்புணர்ச்சி இருக்கு, அவங்களுக்கு இது இருக்கு. இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லைன்னு அவங்க நடுத்தரையில நிக்க போறது இல்ல, இன்னொருத்தரோட உதவி தேவைப்படல அவங்களுக்கு. ஆனா இந்த ப்ரோக்ராம்க்கு வர்றவங்களுக்கு மருத்துவ ரீதியாகவும் படிப்புக்காகவும் பல விஷயங்களுக்கு மற்றவங்களோட உதவி தேவைப்படுது. இட்ஸ் a மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் பீப்புள் who need help and people who are ready to give help. So இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி நான் பாக்குறேன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சு பண்ணறதுனால கோமதின்னு ஒரு பொண்ணு மஸ்கெட்ல போய் மாட்டிக்கிட்டா, அவளை கடத்திட்டு போனாங்க. ஓகே, அண்ட் அந்த மஸ்கெட்ல இருக்கிறவங்க இந்த ப்ரோக்ராம பார்த்து அங்க மஸ்கெட் எம்பசில கான்டாக்ட் பண்ணி அங்க ஆர்ஓபில பேசி ஃபைனலி அவங்களே சொன்னாங்க, இல்ல இது இந்த ரூட்ல போனா கரெக்ட் வராது, நீங்க அந்த ஏஜென்ட பிடிங்கன்னு. சோ கோமதிக்கு ப்ரோக்ராம்க்கு வந்ததுனால தான் கோமதி காப்பாற்றப்பட்டா. So this is a platform where people who need help and people who are ready to help. ஸ்ரீபிரியா சொல்றது அறியாமையில சொல்றாங்களா பொறாமையில சொல்றாங்களா? அப்படி எல்லாம் கிடையாதுங்க, அவங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்களோட கருத்தை அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல அறியாமையில சொல்றாங்களா பொறாமையில சொல்றாங்க? நான் கடமைப்பட்டிருக்கேன். அது அறியாமையா இருந்தாலும் பொறாமையா இருந்தாலும் நான் கவலைப்படல, அது அவங்கள நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், அவங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய பகிர்ந்தோடு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்து. தேங்க்யூ.